சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain important part in English grammar, types of sentence. இன்னைக்கு நம்ம types of sentence பத்தி தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா types of sentenceம் ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தானே நினைக்க வேண்டாம், இதில் நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் எகைன் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம் தமிழில் பார்த்தீங்கன்னா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாக்கியம்ன்றது என்ன சொல்லுவோம் தமிழில்? பல வார்த்தைகள் சேர்ந்ததான் வாக்கியம் சொல்லுவாங்க. And also in English sentence a group of words that make a complete sense, it is known as a sentence. That means sentence என்ன சொல்லுவோம்? group of words, பல வார்த்தைகள் சேர்ந்ததா sentence. Look at the example பாருங்க. I am a teacher. இதுல வந்து what are the words? என்னென்ன words இருக்கு பாருங்க. I am a teacher. So எல்லா wordsம் சேர்ந்து ஒரு complete meaning. So I am a teacher, நான் ஒரு ஆசிரியர். அல்ல you are a student, so you are a student சொல்லும்போது நீ ஒரு மாணவன், நீ ஒரு பார்த்தீங்கன்னா மாணவர்கள். அல்லது வந்து பாருங்க you are the best students தான் கம்பேர். அப்ப group of words சேர்ந்து ஒரு complete meaning கொடுத்தா வந்து சென்டென்ஸ் சொல்லலாம். லுக் அட் தி ஒன் மோர் எக்ஸாம்பிள். we have written the test just now. இதுலயும் வேற group of words ஒரு complete meaning இருக்கும். இந்த கேட்டகரினா சென்டென்ஸ் சொல்லும்போது we have the two major categories சொல்லுவோம். what are the பாத்தீங்கன்னா what are the types of sentence னா basic level and then higher level கம்பேர் பண்ணுவோம். basic level grammar கம்பேர் பண்ண we have the 4 category, higher level கம்பேர் பண்ண we have the 3 types சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி ஃபுல்லாக கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரினா அகைன் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ ஜஸ்ட் ரீகால் பண்ணி லுக் அட் தட். சென்டென்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் த 2 கேட்டகரி. வாட் ஆர் தே? பேசிக் லெவல் அண்ட் தென் ஹையர் லெவல். பேசிக் லெவல் சொல்லும் போது we have the 4 category. What are they? We have the 4 types. What are they? Statement, second type interrogative, third type imperative, fourth type exclamatory. We have the 4 kinds of category in the basic level. Next higher level part பாத்தீங்கன்னா simple, compound, complex. That means simple sentence. Second part பாத்தீங்கன்னா compound sentence. Third part பாத்தீங்கன்னா complex sentence. We have the 3 kinds of sentence. So already simple, compound, complex எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட எலாபரேட்டா நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அகைன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்? there are the 3 types of sentence in the higher level. What are they? Just recall பண்ணுங்க. they are simple sentence சொல்லுவோம். simple sentence என்ன சொல்லுவோம்? simple sentence ன்ற தமிழ்ல தனி வாக்கியம் சொல்றோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படினா கூட்டு வாக்கியம் சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்றோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கலவை வாக்கியம். ஸோ இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்ன்றது ஹையர் லெவல்ல கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் டைப்ல கம்பேர் பண்றோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very very important basic level இருக்கிற types of sentence தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 4 kinds of sentence. What are the kinds of sentence? We have the 4 kinds of sentence. What are they? Statement or declarative or assertive or affirmative. Statementனாலும் declarativeனாலும் assertiveனாலும் affirmativeனாலும் சேம் மீனிங் தான். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க செகண்ட் டைப் interrogative. Interrogative we have the WH type and the yes or no type. Interrogativeன்றது வந்து பார்த்தீங்கன்னா we have the 2 types இருக்கு. What are they? WH type and yes or no type. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா imperative third type. imperative. next fourth thing exclamatory. so இதெல்லாம் just வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோக்காக சொல்றோம். next பின்னால வந்து ஃபுல்லா எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். again just recall பண்ணுங்க. we have the 4 kinds of sentence. what are the? statement, interrogative, imperative, exclamatory. வாங்க next category பார்க்கலாம். look at that. next category னா இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்கேன். எப்பவுமே நீங்க கிராமர் லேர்ன் பண்ணும்போது தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்றோம். சோ நம்ம சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம் தமிழ்ல? வாக்கியம் சொல்லுவோம். சோ வாக்கியம் 4 வகைப்படும் சொல்லுவோம். என்னென்ன வாக்கியம் சொல்ல பார்க்கலாம். செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். செய்தி ஸ்டேட்மெண்ட்ன்றது தான் செய்தி வாக்கியம் சொல்லுவோம். வினா வாக்கியன்றது இன்ட்ராகேட்டிவா கம்பேர் பண்ணுவோம். இம்பரேட்டிவ்ன்றது கட்டளை வாக்கியம் கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ்க்ளமேட்டரி உணர்ச்சி வாக்கியம் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த 4 கேட்டகரி தான் இந்த பார்ட்ல எலாபரேட்டா பார்க்க போறோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் இஸ் நத்திங் பட் லுக் அட் தட். ஸ்டேட்மெண்ட்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்? செய்தி வாக்கியம் சொல்லுவோம். டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் they give us information and they
நார்மலி ends with the full stop. அதாவது ஒரு செய்தியை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நம்ம என்ன ஒரு பர்டிகுலரான ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன கன்வே பண்ணுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தட் கேன் பி ஷோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ends with the full stop. ஃபுல் ஸ்டாப்ல முடிகிற இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட். ஐ மீன் நல்லா ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. ஒவ்வொரு கிராமருமே லிங்க் ஆகி ஒரு சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சாவே அதை வந்து என்ன சொல்லணும் ஸ்டேட்மெண்ட். வாட் ஆர் த சப்ஜெக்ட்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே நேம்ஸ். இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் சொல்லிடணும். நெக்ஸ்ட் இதில் பாருங்க இதோட எக்ஸாம்பிள் லுக் அட் த எக்ஸாம்பிள். ஐ லைக் காஃபி. அப்போ ஐன்ற சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சாவே அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லும் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. we met our friends yesterday. நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேத்து சந்திச்சோம். அப்போ இதுல வீன்ற சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சாவே ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. they will write the test on Thursday. அப்போ இதில் என்ன தேன்ற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட்னாவே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஃபைனல் ஒன்று பாருங்க. the boys performs well. the boys perform well. அப்போ the boysன்றது வந்து பண்ணால் நேம்ஸ் இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம். குரூப் பார்ட்ஸ்னா அப்போ சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்ச ஸ்டேட்மெண்ட் செய்தி இட் கன்வே த மீனிங். அதாவது இட் கன்வே த குரூப் ஆஃப் அந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு செய்தி இண்டிகேட் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா செய்தி வாக்குன்னு சொன்னால் அதான் இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளாரிட்டி ஆர் அசர்ட்டிவ் ஆர் அஃபர்மேட்டிவ் சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி போனால் இன்ட்ராகேட்டிவ். Interrogative sentence நம்ம என்ன சொல்ல தமிழ்ல வினா வாக்கியம் சொல்றோம். An interrogative sentence is one that asks a direct question and always ends with a question mark. That means question கேக்குற மாதிரி தான் வினா வாக்கியம் சொல்லுவோம். Look at the example. Question it sends the question mark. Look at the example. What is your ambition? What is your aim? What are you doing? How next பார்த்தீங்கன்னா நிறைய क्वेश्चन சொல்லலாம். How are you? How old are you? How is your father? How is your brother? Do you like coffee? இதெல்லாம் question mark இருக்கும். Next, can you get center in maths? இதுலயும் பார்த்தீங்கன்னா question mark இருக்கும். நெக்ஸ்ட் have you brought my pen? இதுலயும் பார்த்தீங்கன்னா क्वेश्चन மார்க் இருக்கும். அப்ப have you finished the test question? அப்ப क्वेश्चन மார்க்ல ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படினாவே நம்ம என்ன சொல்லுவோம் இன்ட்ராகேட்டிவ். சோ இன்ட்ராகேட்டிவ் இஸ் நதிங் பட் இன்ட்ராகேட்டிவ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. क्वेश्चनல முடிஞ்சிருக்கணும். சோ ends with the question mark. வினா வாக்கியத்துல क्वेश्चनல முடிஞ்சிருந்தாவே அது இன்ட்ராகேட்டிவ் சொல்லுவோம். சோ இதுல yes or no டைப் நெக்ஸ்ட் வந்து பாருங்க WH டைப்னா அது பின்னால நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்க. லுக் அட் தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டுக்காக தான் சொல்றோம். WH வேர்ட்ஸோட மீனிங் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த பார்ட் சொல்றோம். லுக் அட் தட். WH வேர்ட்ஸ் நம்ம என்னென்ன இருக்கு நிறைய இருக்கு. ஸோ அதில் பார்த்தா ஸ்டார்ட் ஃப்ரம் WH ஹூன்னு என்ன சொல்லுவோம் யாருன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹூஸ்னா யாருடைய. நெக்ஸ்ட் ஹூம்னு யாரை. வென்னா எப்பொழுது. வேர்னா எங்கே. விச் எதில் ஆர் எந்த. நெக்ஸ்ட் ஹவுனா எப்படி. ஹவு ஃபார் ஆர் ஹவு லாங் எவ்வளவு தூரம். ஹவு மெனின்றது எத்தனை. ஹவு மச்ன்றது எவ்வளவு. ஸோ இந்த வேர்ட்ஸும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எடுக்கும் போது இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த பார்ட் நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணும்போது இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பார்ட் சொல்லியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கேட்டகரியில் அகைன் நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா we have two types of sentence. வாட் ஆர் தே ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ட்ராகேட்டிவ் என்பதை கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் நத்திங் பட் an imperative sentence is used to convey command, order, advice, request. That means வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியன்றது கமாண்ட் பண்ற மாதிரி ஆர்டர் பண்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்துச்சுனாவே அது imperative sentence சொல்லுவோம். and also it always takes the second person as a subject. இது வந்து செகண்ட் பர்சன் இண்டிகேட் பண்ற மாதிரி தான் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் the subject remains hidden. I mean எல்லாமே சப்ஜெக்ட் வந்து மறைமுகமா again and again சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு கிராமர் லிங்க் இதோ சப்ஜெக்ட் அண்ட் verb வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சுனா மத்த எல்லா கிராமர் ரொம்ப ரொம்ப எளிமையா தெரிஞ்சா. look at that. இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. bring me a glass of water. அப்ப ஆர்டர் பண்ணி கொண்டு வா உடனே சொல்லிட்டு. நெக்ஸ்ட் don't cut the trees. மரங்களை வெட்டாதீங்க. மரங்களை வெட்டவே வெட்டாதீங்க சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்றோம். kindly guide me. எனக்கு வந்து தயவு செய்து நம்ம கைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் study while study, play while play. அட்வைஸ் பண்றோம். விளையாட நேரத்தில் விளையாடுங்க, படிக்கிற நேரத்தில் படிங்க சொல்லிட்டு. சோ அப்ப imperative sentence என்றது an imperative sentence is nothing but கட்டளை வாக்கியன்றதுன்னா நம்ம ஆர்டர், அட்வைஸ், வாண்ட், ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்தாவே அது என்ன சொல்லுவோம் imperative sentence. இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போறோம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கேட்டகரி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பத்தி பார்க்கறோம். an exclamatory sentence expresses strong or sudden feeling. that means அந்த எக்ஸ்க்ளமேட்டரி வந்து உணர்ச்சி வாக்கியம் சொல்லுவோம். இது வந்து நம்மள உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி and also and it always ends with an exclamation mark. ஆச்சரியக்குறியில முடிஞ்சிருந்தா இது பார்த்தா நம்ம finish ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்க்ளமேட்டரி. லுக் அட் தி எக்ஸாம்பிள். how super your speech. எவ்வளவு அற்புதமா நீங்க பேசுறீங்க. அப்ப ஆச்சரியக்குறியில முடிஞ்சிருக்கு. howன்னு ஒண்ணு இன்டராகேட்டிவ் போட்டோம்னா சிம்பிள் பாருங்க. क्वेश्चन மார்க் இருந்துச்சுனா இன்டராகேட்டிவ் ஆச்சரியக்குறியில ஐ மீன் எக்ஸ்க்ளமேஷன் எக்ஸ்க்ளமேட்டரி. செகண்ட் எக்ஸாம்பிள் what an exciting game it was. அப்ப ஆச்சரியக்குறி இருக்கு. ஐ மீன் எக்ஸ்க்ளமேஷன் எக்ஸ்க்ளமேட்டரி. தேர்ட் bravo. இந்த bravo, halas, hurrah அப்படின்றதுனா more express ஐ மீன் more joy or more sad அதிகப்படியான சந்தோஷம் மகிழ்ச்சி வெளிப்படுத்துற மாதிரி வரும். சோ bravo India won the match. Miss halas
we missed our book ஐயோ என்னோட புக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹூராக் மை ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் வெல், என்னோட மாணவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் பர்ஃபார்ம் வெல்னு சொல்லுவேன். ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஆர் சடன் ஃபீலிங் இண்டிகேட் பண்ணி சொல்லிச்சுன்னா வந்து எக்ஸ்க்ளமேட்டிவ் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்க்ளமேட்டிவ் ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தா எகைன் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்லேயே பார்க்க போகிறதுனா ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஜஸ்ட் ரீகால் பண்ண முடியாத 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸோட வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் ஆர் அஃபர்மேட்டிவ்ன்றது ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சாவே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வாட் ஆர் சப்ஜெக்ட் ஐ வி யூ ஈ ஷி இட் தே நேம் சொல்லலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி இன்டராகேட்டிவ்னா கொஸ்டின் மார்க்ல இருக்கும். we have the two types of interrogative. what are they? WH type னா WH வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகும். SR னா ஸ்டார்ட் வித் ஆக்சிலரி வெர்ப்ல ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சிச்சுனாவே அது நம்ம என்ன சொல்லுவோம் அண்டால்ஸ் மெயின் வெர்ப்னு சொல்லுவோம். மெயின் வெர்ப் இல்ல பார்த்தா மெயின் வெர்பை கம்பேர் பண்ணுவோம். வெர்ப்ல ஆக்சிலரி வெர்ப்ல கம்பேர் பண்ணது வந்து நம்ம SR டைப். நெக்ஸ்ட் 30 இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் வந்து கட்டளை ஆர்டர் ரெக்வெஸ்ட் வான்லாம் சொன்ன ஸ்டார்ட் வித் மெயின் வெர்ப்ல ஸ்டார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபன் த டோர், டோன்ட் கட் த டீலாம் சொன்னோம். ஃபைனல் எக்ஸ்க்ளமேட்டிவ்னா இட் கண்டெயின் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அதான் ஆச்சரியக்குறி இருந்துச்சுனாவே வந்து எக்ஸ்க்ளமேட்டிவ். ஸோ இது ரொம்ப கிளியரா தான் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி இட்ஸ் a very important one. இதோட ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து நிறைய எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஏன்னா இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம ஜஸ்ட் நல்லா ரீகால் பண்ணணுமா, இந்த பார்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் பாருங்க ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ்ல ஃபில்லிங் த blanks with the suitable WH word. ஐ மீன் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த 5 சென்டென்ஸ்ல நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா WH word கம்பேர் பண்றத பார்க்க போறோம். லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் பாருங்க டேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் ஆர் கோயிங். அப்ப விச் ஆர் வேர் ஆர் யூ கோயிங், எங்க போயிட்டு இருக்கா, அப்ப அதனால தான் WH wordக்கு மீனிங் தெரியணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க டேஷ் இஸ் யுவர் ஃபாதர். வாட் ஆ ஒய்னா வாட் இஸ் யுவர், இந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்பாவோட பேர் கேட்கல, அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க. அதே வாட் இஸ் யுவர் மதர், அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க. வாட் இஸ் யுவர் பிரதர், வாட் இஸ் யுவர் சிஸ்டர், எல்லாமே வாட் இஸ் யுவர் அப்படின்னு கேட்டாவே வந்து என்ன வேலை பார்க்கறாங்கன்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பாருங்க டேஷ் வில் யூ ப்ளே கிரிக்கெட். அப்ப வேர் ஹூனா வேர் வில் யூ ப்ளே கிரிக்கெட், எங்க நீங்க விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஒன் டேஷ் டிட் யூ கோ ஃபார் எ வாக்னா வென்னா வாட்னா வென் டிட் யூ கோ ஃபார், எப்பொழுது நீங்க வந்து வாக்கிங் போவீங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க டேஷ் இஸ் த கலர் ஆஃப் ரெயின்போனா வாட் இஸ் த கலர் ஆஃப் த ரெயின்போ. ஆக்சுவலா வந்து ரெயின்போ அந்த வானவில் நிறம் என்ன, 7 நிறங்கள் சொல்லுங்க. அல்ல வேர் இஸ் த கலர் ஆஃப் ரெயின்போன்னு கேட்கணும், வாட் இஸ் த கலர் ஆஃப் த ரெயின்போன்னு கேட்கலாம் இந்த கேட்டகரியில. சோ இதுல பார்த்த 5 சென்டென்ஸ் அந்த WH क्वेश्चन நம்ம ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பார்ட் கொடுத்திருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்க. லுக் அட் த அகைன் ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் எடுக்க போறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ மீன் ஒரு 5 சென்டென்ஸ் ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது வந்து ஸ்டேட்மென்ட்டா இன்டராக்டிவ் கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ரொம்ப எளிமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க they are playing cricket. அப்ப சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சுனாவே அது என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டேட்மென்ட். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ரொம்ப எளிமையா. செகண்ட் ஒன் பாருங்க don't go near the well. அப்போ இது என்ன ஆர்டர் அட்வைஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் அட்வைஸ்க்குன்னா அப்போ இம்பரேட்டிவ் சொல்கிறோம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க ஷி டான்சஸ் வெல் இன் த ஆடிட்டோரியம். அப்போ ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட்ல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் பாருங்க வாட் ஏ பியூட்டிஃபுல் பில்டிங். இந்த பில்டிங் பார்க்க எவ்வளோ அற்புதமாக இருக்கும், அப்போ எக்ஸ்க்ளமேஷன் இருந்தாவே அது எக்ஸ்க்ளமேட்டிவ். ஃபிஃப்த் ஒன் வென் இஸ் யுவர் பர்த்டே, அப்போ கொஸ்டின் மார்க் இருந்தாவே அது இன்டராகேட்டிவ். ஸோ இது ரொம்ப எளிமையாக இருந்தால் சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சா ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின் மார்க் இருந்தா இன்டராகேட்டிவ், ஆச்சரியக்குறி இருந்தால் எக்ஸ்க்ளமேட்டிவ், இது எதுவுமே இல்லைன்னா இம்பரேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் த கேட்டகரி கூட மேட்ச் த ஃபாலோயிங். ஐ மீன் பர்టిక్యులரா எக்ஸ்க்ளமேட்டரி அந்த பர்టిక్యులர் வேர்ட்ஸ் ஐ மீன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ரீகால் பண்றதுக்காக கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஏ சைடு முதல்ல ரீட் பண்றேன். ஹுராக், அலாஸ், வாவ், பிராவோ. பி சைடுல ஐ லாஸ்ட் த பர்ஸ். செகண்ட் ஒன் we became champion. தேர்ட் ஒன் we won the match. ஃபோர்த் ஒன் that was a beautiful flower. இது எப்படி மேட்ச் பண்ணுவோம் அந்த பர்టిక్యులரா எக்ஸ்க்ளமேட்டரி ஐ மீன் இன்டர்ஜெக்ஷன் பார்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹுராக்னா அதிகப்படியான மகிழ்ச்சி சொல்லுவோம். அப்ப ஹுராக் we won the match, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படினு சொல்லிட்டு. செகண்ட்னா அலாஸ்ன்றது ரொம்ப நம்ம என்ன துக்ககரமான செய்தி. அப்ப அலாஸ் ஐ லாஸ்ட் த பர்ஸ். அலாஸ் ஐ லாஸ்ட் த பர்ஸ், என்னோட பர்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படினு சொல்லிட்டு. வாவ் that was a beautiful flower. அந்த ஃப்ளவர் பார்க்கிறது எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லி. ஃபைனல் பிராவோ we become the சாம்பியன், நாங்க தான் இந்த போட்டியில் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட்டில் பார்த்த 4 கேட்டகரி எக்ஸ்க்ளமேட்டரியோட பார்த்தா இண்டிகேஷனுக்காக தான் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கோம். இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். பிக் அவுட் த எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ். ஐ மீன் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த 5 சென்டென்ஸில் இருக்கிற எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் த ரோஸ் இஸ். செகண்ட் ஒன் ஹுராக் we won the match. தேர்ட் ஒன் அலாஸ் they lost the game. ஃபோர்த் ஒன் பிராவோ ராஜ் won. ஃபிஃப்த் ஒன் ஹவு நைஸ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங்ஸ். இந்த 5 சென்டென்ஸ்ல இருக்கிற எக்ஸ்க்ளமேட்டரி ஐ மீன் இன்டர்ஜெக்ஷன் பார்ட் இருக்க அந்த ஸ்ட்ராங் ஆர் சடன் ஃபீலிங் இண்டிகேட் பண்ற வேர்ட்ஸ் மட்டும் தனியா இருக்குன்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இருந்து கொஸ்டின் கேட்டகரி இருந்தாலும் இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி பார்ட். செகண்ட் ஹுராக். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலாஸ்.
ஃபோர்த் ஒன் பிராவோ, ஃபிஃப்த் ஒன் தான் ஹவ். இந்த ஹவ்வும் வாட் வந்து WH ஃபார்மாக இருந்தாலும் இந்த ஹவ்வும் வாட் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி பார்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த 5 சென்டென்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். லுக் அட் தட். ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸில் அகைன் பிக் அவுட் த இன்டர்ஜெக்ஷன் பார்ட், ஐ மீன் எக்ஸ்க்ளமேட்டரி பார்ட்காக தான். எக்ஸ்க்ளமேட்டரி நிறைய சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இதை வந்து அகைன் அண்ட் அகைன் ரீகால் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அலாஸ் he met with an accident. Ouch, my cut hurts. Next, wow, I won lottery. Fourth one, oops, I forgot to tell you where to go. Fifth one, hurrah, we won the match. இதில் இருக்கிற interjection, I mean by exclamatory part என்னென்ன இருக்குன்னா, நம்ம what are they? Alas. Next, ouch, அச்சோன்னு சொல்கிறதா ouchன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் wow, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் oops, அதுன்னு அச்சோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் hurrah. ஸோ இது எல்லாமே 4 kinds of sentences exclamatory வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்றதுனால தான். ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்காக இவ்வளோ எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போகிறோம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸில் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் WH டைப் SNR டைப் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இண்டிகேட் பண்ணிருக்காங்க அந்த 5 சென்டென்ஸ். லுக் அட் தட். பிக் அவுட் த WH டைப் அண்ட் SNR டைப் கொஸ்டின் ஒன்லி. இஸ் எ குட் பாய். செகண்ட் ஒன், வாட் இஸ் யுவர் நேம்? தேர்ட் ஒன், டு யூ லைக் டீ? Fourth one, can you get sentence in English? Fifth one, have you brought my book? Sixth one, are you finished the test? Seventh one, where are you going now? Eighth one, will you do it? அப்போ 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 8 கேட்டகரி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் WH டைப் இருக்கு. WHல ஆரம்பிக்கிறது வந்து வாட் இஸ் யுவர் நேம். நெக்ஸ்ட் வேர் ஆர் யூ கோயிங் நவ். இது ரெண்டுமே WH கேட்டகரி. செகண்ட் SNR டைப்னா ஸ்டார்ட் வித் ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் டூ ஃபார்ம் வெர்ப், பி ஃபார்ம் வெர்ப், ஹேவ் ஃபார்ம் வெர்ப், மாடல் வெர்ப்னு சொல்லி அந்த வெர்ப்ல ஸ்டார்ட் ஆச்சுனாவே அது என்ன சொல்லுவோம், நமக்கு SNR. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா, do you like tea? Can you get sentence in English? இதில் பார்த்தா மாடல் verb, do you like do verb. Third one பார்த்தீங்கன்னா have you brought my book? have form verb. Fourth one, are you finished the test? அப்போ do இதில் பார்த்தா be form verb. Fifth one பார்த்தா will you do it? மாடல் verb. ஸோ ஒவ்வொரு கிராமர் லிங்க் ஆகி தான் வரும். இந்த பர்டிகுலர் பார்ட் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸ்டார்ட் வித் ஆக்சிலரி வெர்ப்ல ஸ்டார்ட் ஆச்சுனாவே அது வந்து SNR டைப். WHல ஸ்டார்ட் WH verb. ஸோ இன்ட்ராகேட்டிவ்ல இந்த ரெண்டு பார்ட்காக தான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கணும். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸில் இருக்க மேட்ச் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ சைடு இருக்க சென்டென்ஸ் நான் பார்க்கிறேன். இட் இஸ் ரைனிங் நவ். Second one, open the door. Third one, she opened the window. Fourth one, hurrah, we won the match. Fifth one, where are you going? So in the 5 sentences வந்து A side. Next B side என்ன imperative, statement, interrogative, statement, exclamation. அப்போ first sentence பாருங்க. It is raining now. அப்போ start with subject ஆரம்பிச்சு statement. First sentence statement. Second one, open the door. அப்போ order, advice want பண்ண imperative. அப்போ second sentence imperative. Third one, she opened the window. அப்போ start with subject நாவே statement. அப்போ she opened the window statement. Fourth one, hurrah, we won the match. அப்போ hurrah, bravo, alas வந்துச்சுனா exclamatory. Fifth one, where are you going? அப்போ question mark கொடுத்தனாவே வந்து interrogative. ஸோ இதில் பார்த்த 5 sentences-மே we have 5 kinds of 4 kinds of sentences-உம் ரொம்ப ரீகால் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போகிறோம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்லேயே ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் இருக்குங்க. ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு டவுட் வரலாம், இது அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது சார்னா. சென்டென்ஸ்ன்றது எல்லா கேட்டகரி ரொம்ப ரொம்ப பேசிக்கான கிராமர். அந்த சென்டென்ஸோட டைப் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பார்ட் கொடுத்துருக்கோம். செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. I give you my pen. அப்போ ஸ்டார்ட் I என்ற சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சா ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன் பாருங்க, when will you repay the money? அப்போ கொஸ்டின் மார்க் கொடுத்தாவே இன்ட்ராகேட்டிவ். அப்போ செகண்ட் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ். தேர்ட் ஒன், what a terrible news. அப்போ ஆச்சரியக்குறிகள் வாட்ன்றது இன்ட்ராகேட்டிவ் பண்ணுங்க. அப்போ ஆச்சரிய எக்ஸ்க்ளமேஷன்ஸ் பண்ணி எக்ஸ்க்ளமேட்டரி. ஃபோர்த் ஒன், don't touch the burning candle. தொடாத அந்த பார்த்தீங்கன்னா கேண்டில் அப்படி. அப்போ ஆர்டர் அட்வைஸ் ஒன்று இம்பரேட்டிவ். ஃபிஃப்த் ஒன், what is your father doing now? அப்போ என்ன வேலை பார்த்தா அப்போ இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் மார்க் கொடுத்தா. சிக்ஸ்த் ஒன், how is your health? உன்னோட ஹெல்த் எப்படி கொஸ்டின் மார்க் இருந்தால் இன்ட்ராகேட்டிவ். செவன்த் ஒன், give me a cup of water please. அப்ப ஆர்டர் அட்வைஸ் வாண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தா இம்பரேட்டிவ். எய்த் ஒன், are you writing? கொஸ்டின் மார்க் கொடுத்தாவே இன்ட்ராகேட்டிவ். நைன்த் ஒன், wow the picture is beautiful. அப்ப ஆச்சரிய குறிச்சு ஐ மீன் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்தாவே எக்ஸ்க்ளமேட்டிவ். 10th ஒன், I am busy. அப்ப ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட்னாவே ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. சப்ஜெக்ட்ல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்குனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் கொடுத்தா இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருந்தா எக்ஸ்க்ளமேட்டிவ். இது எதுவுமே இல்லைனாவே இம்பரேட்டிவ். ஆர்டர் அட்வைஸ் வாண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் த நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ்னா மேட்ச் பார்ட் தான் பார்க்க போறோம். லுக் அட் தட். ஃபர்ஸ்ட்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா சென்டென்ஸ் கொடுத்துட்டு என்னன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த கேட்டகரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஐ மீன் we have 4 kinds of sentence கொடுத்துட்டு அதுக்கான சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பிக் பண்ண போறோம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்ட்ராகேட்டிவ் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், தேர்ட் ஒன் டிக்ளரேட்டிவ், ஃபோர்த் ஒன் எக்ஸ்க்ளமேட்டிவ் கொடுத்துருங்க. இதுல பி சைடுல give me your book please.
Hurak, we won the recall. I mean the race. Sorry, Hurak, we won the race. Who took my pencil? Adi likes to read magazine after school. அப்போ first sentence interrogative. இந்த particular group interrogative என்ன இருக்கு சொல்லுங்க. Who took my pencil தான் interrogative. புரியும்னு நினைக்கிறேன். Second part பாருங்க. Imperative இருந்த order advice. அப்போ give me your book please. ரொம்ப பணிவா கேக்குற. Third one declarative. Declarative statement. அப்போ Adi likes to read magazine after school. Fourth one exclamatory என்ன கூட Hurak, we won the race. So again and again சொல்ற பாருங்க டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து சென்டென்ஸ் கொடுத்து டைப் கண்டுபிடிக்கும் செகண்ட் இந்த கேட்டகரியில வந்து கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஐ மீன் பண்ண அதோட நேம் கொடுத்து அதோட பர்టిక్యులர் சென்டென்ஸ் என்ன இருக்குன்றதுக்காக தான் இந்த 4 கேட்டகரி கொடுத்திருக்கோம் சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் லுக் அட் தட் நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் செக்ஷன் பிக் அவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஐ மீன் ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் பார்ட் ஐ மீன் ஸ்டேட்மென்ட்டா இன்டராக்டிவ்னு சொல்லி தனியா எடுக்க போறோம் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட் த சென்டென்ஸ் லுக் அட் தட் டு யூ லைக் டு ப்ளே I won the match. Go to the classroom. Don't go out when it rains. Can you help me? Alas, he met with an accident. What a cute puppy. He can kick the ball. அப்ப இதுல first என்ன கேக்குற declarative sentence மட்டும் என்னன்னு சொல்லுங்க start with the subject இருக்குது I won the match. He can kick the ball. ஏன்னா ஐயும் ஈன்ற சப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணு. செகண்ட் கேட்டு interrogative question mark என்ன இருக்கு do you like to play? Can you help me? இது ரெண்டுமே question mark தான் அப்ப interrogative. Third one imperative sentence order advice one. அப்ப என்ன go to the classroom. Don't go out when it rains. இது ரெண்டுமே order advice one request partner. Next exclamation கண்டிப்பா ஆச்சரியக்குறி exclamation symbol இருக்கு. Alas, he met with an accident. What a cute puppy. அப்ப ஆச்சரியக்குறி இருந்தாவே இது வந்து exclamation. So இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் and also ரொம்ப எளிமையா தான் கொடுத்திருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். Look at that. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா again refreshment course exercise எடுக்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு. நல்லா கவனிங்க. To unscramble the sentence and say that I mean jumbled words இருக்கும். அந்த jumbled words வந்து பாத்தீங்கன்னா rearrange பண்ணி சென்டென்ஸா கிரியேட் பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டைப் கண்டுபிடிக்கின்றாங்க. Look at that. ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு பாருங்க. What doing you are னு கொடுத்திருக்காங்க. அப்ப இத நம்ம சென்டென்ஸா கிரியேட் பண்ணா what are you doing அப்ப question mark கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் இன்டராக்டிவ். இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். செகண்ட் ஒன் பாருங்க. Card report mom the your show to அப்ப show the report card to your mom. அப்ப இது என்ன ஆர்டர் அட்வைஸ் வான் ரெக்வஸ்ட் அப்ப இம்பரேட்டிவ் கேட்டல தேர்ட் ஒன் பாருங்க லைக்ஸ் ஸ்டோலன் கிளைம்பிங் கொடுத்திருக்காங்க அப்ப சப்ஜெக்ட்ல முதல்ல கொண்டு வந்தோம் ஸ்டோலன் லைக்ஸ் கிளைம்பிங் அப்ப வந்து சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுனா அதை நம்ம என்ன சொல்வோம் ஸ்டேட்மென்ட் ஃபோர்த் ஹவ் இட் ஹாட் ஹிட் ஹவ் இஸ் கொடுத்தோம் ஹவ் ஹாட் இட் இஸ் அப்ப ஆச்சரியக்குறிக்குள்ள எக்ஸ்கிளமேஷன் எக்ஸ்கிளமேட்டரி ஃபிஃப்த் ஒன் ஹெல்ப் ப்ளீஸ் மீ கிராஸ் டு த ரோட் அப்ப ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கிராஸ் த ரோட் அப்ப ஆர்டர் அட்வைஸ் வான் ரெக்வஸ்ட் கொடுத்தாவே இம்பரேட்டிவ் சோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டா இருந்திருக்கும் ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் சின்ன கிளாஸ்ல வந்து ஜம்பிள் லெட்டர்ஸ் பார்த்தோம் அந்த ஜம்பிள் வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள் ஆயிருக்கும் அந்த ஜம்பிள் ஆயிருக்க வேர்ட்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி அது என்ன டைப்ஸ் கண்டுபிடிக்காக இந்த பர்టిక్యులர் பார்ட் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்க லுக் அட் தட் நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் வந்துனா டு unscramble the sentence and say that again jumbled words தான் கொடுத்திருப்பாரு ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ்ல அந்த jumbled words வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி what kind of sentence சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் speak well கவின் இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கவின் speak well இங்கிலீஷ் இந்த what kind of sentence சப்ஜெக்ட்ல வந்து ஸ்டேட்மென்ட் செகண்ட் ஒன் learning I love அப்ப I love learning அப்ப ஸ்டேட்மென்ட் இருக்கு சப்ஜெக்ட்ல வந்துச்சுனா லேர்னிங் ஐ லவ் லேர்னிங் இந்த சப்ஜெக்ட் வெர்ப் நெக்ஸ்ட் பார்ட்ல ஸ்டேட்மென்ட் தேர்ட் ஒன் டோர் ஓபன் ஹூ தீன் கொடுத்திருக்காங்க இப்போ ஹூ ஓபன் த டோர் அப்ப क्वेश्चन மார்க் இருந்தாவே இன்டராக்டிவ் ஃபோர்த் ஒன் alas missed I my pen அப்ப alas I missed my pen அப்ப exclamatory sentence fifth one a good is exercise swimming அப்ப ஆன்சர் swimming is a good exercise அப்ப சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டேட்மென்ட் சோ இந்த 10 சென்டென்ஸ்மே பார்த்தா ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அந்த ஜம்பிள்ஸ் வேர்ட்ஸ் வந்து பார்த்தா ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா கொண்டு வந்து அந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வந்து வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த 10 சென்டென்ஸ் கொடுத்திருக்கோம் சோ இது ரொம்ப இன்ட்ரஸ்டாவும் இருக்கும் and also யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் கேட்டகரி அகைன் வந்து ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் exercise na make the sentence in the correct way and identify again இது பண்ணா இது jumbled words பார்த்தா jumbled words rearrange அது இதே பாத்தீங்கன்னா sentence கொஞ்சம் rearrange பண்ணி அதே what kind of sentence they are கண்டுபிடிக்கலாம் look at the first one பாருங்க what do you like to eat கொடுத்திருக்காங்க அப்ப இது பண்ண wh word I mean correct punctuation முதல்ல அரேஞ்ச் பண்ணா what do you like to eat question mark அப்ப question mark அரேஞ்ச் பண்ணா what's the answer for this question what do you like to eat ன்றது interrogative second the little kittens feel so soft and warm இதுல எதுமே punctuation correct punctuation I mean பார்த்தா தமிழ்ல நிறுத்தற்குறின்னு சொல்லுங்க capital letter எதுமே அப்ப the little kitten feels so soft and warm சொல்லும்போது start with subject நாவே statement third one how good the painting is அப்ப how good the painting is exclamation I mean ஆச்சரியக்குறி பண்ண exclamatory fourth one can you tell time அப்ப question mark போட்டனாவே அது வந்து interrogative அப்ப can you tell time ல interrogative fifth one the teak tree gives us wood
which is useful for us. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கேபிட்டல் லெட்டர் தான் போகணும் ப்ராப்பர். அப்போ the teak tree gives us wood which is useful to for us statement. ஸோ இந்த கேட்டகரினா ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கரெக்ட் பஞ்சுவேஷன் இருக்கு. ஐ மீன் எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் லெட்டர்ல கேபிட்டல் தான். அப்போ கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணி கொஸ்டின் மார்க் ஆச்சரியக்குறி ஐ மீன் எக்ஸ்கிளமேஷன் பண்ணால் அது என்ன டைப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபைவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரினா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேட்டகரி. அகைன் ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்ஸ்ட் புக்ல தான் கம்பேர் பண்ணுவோம். ரீரைட் அஸ் டைரக்டர், தட் மீன்ஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து இன்ட்ராகேட்டிவ் பண்ணுங்க, இம்பரேட்டிவ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்க சொல்லி சென்டென்ஸ் கொடுப்போம். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் an amazing performance. இந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாத்திரம். முதல்ல இந்த சென்டென்ஸ் எதல கொடுத்திருக்காங்க, எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல மொத்தமா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்ப the performance was, ஏனா past tense was really amazing சொல்லலாம் அல்லது very amazing, ஏனா அந்த வாட் என்ற வாட் ஆர் ஹவுன்ற வேர்ட் really. so what's the answer for this question? The performance was really amazing or very amazing. செகண்ட் ஒன் பாருங்க. Can anyone be more patient than a mother? யாராவது இருப்பாங்களா அம்மா மாதிரி பொறுமை யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இதே ஸ்டேட்மெண்ட் பண்ணும். anyone வந்தா no one பண்ண. நல்லா கவனிங்க. anyone வந்தா no, அப்ப no one can be more patient than the mother. இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். தேர்ட் ஒன் பாருங்க. லீவ் த ரூம் நவ், உடனே இங்கிருந்து கிளம்ப. இதை வந்து எதில் கொடுத்துருக்காங்க, நமக்கு இம்பரேட்டிவ்ல கொடுத்துரு ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் பணிவாக சொல்லணும். அப்போ என்ன யூ ஷுட் லீவ் த ரூம் இமிடியட்லி. கண்டிப்பாக நீ இங்கே வந்து உடனே போயிடணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்ல கம்பேர் பண்ணி யூ ஷுட் லீவ் த ரூம் இமிடியட்லி ஆர் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு லீவ் த ரூம் நவுன் கூட போடலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஹவு ஃபெரோசியஸ் த டைகர் இஸ். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல கம்பேர் பண்ணணும். இந்த டைகர்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வர. நெக்ஸ்ட் இஸ், அப்போ த டைகர் இஸ் வெரி ஆர் ரியலி ஃபெரோசியஸ் கம்பேர் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன். இஸ் தர் எனி substance hotter than a fire. நெருப்பை விட வேற ஏதாவது ஹீட் ஆனது எதுவுமே கிடையாது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन இன்ட்ராகேட்ல கொடுத்து ஸ்டேட்மெண்ட். அப்ப தேர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அப்ப தேர் இஸ் எனினா நோ, எனிஒன்னா நோ. அப்ப தேர் இஸ் நோ சப்ஸ்டன்ஸ் hotter than a fire. சோ இதுல பார்த்தா 5 சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண. ஆனா இந்த பர்టిక్యులரான 5 சென்டென்ஸ்மே ஒரு டைப்ல கொடுத்துட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரியில கொடுத்துட்டு அது வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ற மாதிரி, இம்பரேட்டிவ்ல கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல மாத்தன, அதே இன்ட்ராகேட்டிவ்ல கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இம்பரேட்டிவ்ல கம்பேர் பண்ற சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொடுத்திருப்பாங்க. சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பர்టిక్యులர் வீடியோல என்னென்ன பார்த்தா ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தா சென்டென்ஸ். சென்டென்ஸ்னா பண்ண சென்டென்ஸ் இஸ் நதிங் பட் இட்ஸ் a group of words that convey a complete meaning. ஒரு முழுமையான அர்த்தம் கொடுத்துச்சுன்னா அது வந்து வாக்கியம்னு சொல்லுவோம். அது வந்து கம்ப்ளீட்டான மீனிங் இல்லாமல் அது வந்து சென்டென்ஸ் சொல்ல மாட்டேன்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல மேஜர் லெவல், நெக்ஸ்ட் வந்து ஹையர் லெவல், ஐ மீன் பேசிக் லெவல் அண்ட் தென் ஹையர் லெவல். பேசிக் லெவல்னு சொல்லி we have 4 kinds of sentence தான் இந்த கேட்டகரினா. ஹையர் லெவலில் we have 3 types of sentence. What are they? Simple, compound, complex. I mean simple sentence தனி வாக்கியம், compound sentence கூட்டு வாக்கியம், complex sentence கலவை வாக்கியம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன பார்த்தோம், ஐ மீன் பேசிக் லெவல் கிராமர்ல we have 4 types of sentence. What are they? First, statement or declarative or assertive or affirmative. சாதாரண வாக்கியம், ஐ மீன் செய்தி வாக்கியம். ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிச்சுனாவே அது வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். வாட் ஆர் த சப்ஜெக்ட், ஐ வி யூ ஈ ஷி இட் நேம்ஸ்ல சொல்ல சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் டைப் தான் இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் இந்த கொஸ்டின் மார்க்ல இருந்துச்சுனாவே அது வந்து இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவோம். ரொம்ப எளிமை. we have 2 types of interrogative. What are they? WH type and SR. WH type WH wordல ஸ்டார்ட் ஆகும். SR டைப்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் வித் ஆக்சிலரி வெர்ப்ல ஸ்டார்ட் ஆச்சுனா அது வந்து SR டைப் பார்த்தோம். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்த்தா இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா கட்டளை வைக்கணும். ஆர்டர், அட்வைஸ், வார்ன், ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் கட்டளை வாக்கியம், ஐ மீன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பார்த்தா எக்ஸ்க்ளமேஷன். தட் மீன்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது வந்து ஆச்சரிய எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருந்தாவே ஸ்ட்ராங் ஆர் சடன் பீரியட் இண்டிகேட் பண்ற மாதிரி வந்து எக்ஸ்க்ளமேஷன் தான். நெக்ஸ்ட் இந்த கைண்ட்ஸ்லாம் முடிச்சோன்னே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கான மீனிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எக்ஸசைஸ் நிறைய கேட்டகரி பண்ணலாம். ஒரு பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்து அந்த 5 சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ், ஐ மீன் ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கேட்டகரி மேட்ச் பார்ட். ஒரு பர்டிகுலராக ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்து அது என்ன பார்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்து அந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸோட பார்த்தா சூட்டபிள் சென்டென்ஸ் சொல்லிட்டு இதில் பிக்கப் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலராக எக்ஸ்க்ளமேட்டரிக்காக மட்டுமே ஒரு 15 சென்டென்ஸ் மேலே பார்த்தோம். ஏன்னா அந்த எக்ஸ்க்ளமேட்டரி வந்து இன்டர்ஜெக்ஷன் பார்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்காகவே. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிராவோ, ஹுராக், நெக்ஸ்ட் வாவ், அலாஸ்ன்ற வேர்ட்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் நிறைய பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாக்ஸில் ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் டிக்ளாரேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் எது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் எது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் எது, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் மட்டும் எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுற பார்த்தோம். நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டு வேர்ட்ஸ், ஐ மீன் வேர்ட்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி அது என்ன டைப்ஸ்ன்ற சென்டென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா 10 சென்டென்ஸ் மேலே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் பஞ்சுவேஷன் மார்க் செட் பண்ணி அது வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் பண்ணோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மோஸ்ட் ரீரைட் அஸ் டைரக்ட், ஐ மீன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து இன்ட்ராகேட்டிவ் பண்ணுற, இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பண்ணி
அப்புறம் இம்பரேட்டில் மாத்திர சென்டென்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கண்டிப்பாக ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தானே, இது ரொம்ப எளிமையான கிராமர் தான் நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லா கிராமருக்குமே அடிப்படையான சப்ஜெக்ட் அண்ட் வர்ப்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கிராமர் லிங்க் ஆகி தான் வரும். ஸோ இந்த சென்டென்ஸ் டைப்ஸும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி we will explain in the next video. Okay, thank you from GR Success. Thank you. And thank you from GR Success STC. Thank you to each and everyone who are watching, who are subscribing, who are like or who are dislike, who are share to others. Okay, thank you one and all. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.